ஒருவன் இருட்டில் தனியாக நடந்து வந்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவனது போன் ஸ்கிரீன் ஒரு நிமிடம் ஒளியுடன் ஒளிர அவன் பயந்து போனான். சுற்றும் முற்றும் பார்த்தான், அருகில் யாரேனும் இருக்கிறார்களா என்று. ஆனால் எவரும் இல்லை. அப்போது ஹாய் என்று யாரோ அவனது காதருகில் கிசுகிசுக்கும் சத்தம் கேட்டது. பயந்து நடுங்கி வேகமாக அவன் அங்கிருந்து ஓடினான். திரும்பி பார்த்தால் யாரும் இல்லை. மீண்டும் ஹாய் என்று அதே சத்தம் கேட்டது. மீண்டும் திரும்பி பார்த்தால் அவனுக்கு பின்னால் எவரும் இல்லை. அவன் வேகம் பிடித்து ஓடி ஒரு வீட்டில் நுழைந்து கதவை வேகமாக சாத்தி கொண்டான். அவனது இதய துடிப்பு வேகமாக எகிரியது. வேகமாக மூச்சு விட்டபடியே படுக்கையில் அமர்ந்தான். மீண்டும் அவனது காதருகில் ஹாய் என்று மெல்லிய குரலில் கேட்டது. அவன் ஒரு கணம் அதிர்ந்து கைபேசியை எடுத்து பார்த்தால் அவன் கைபேசியின் திரையில் ஒரு பெண்ணின் முகம் தோன்றியது. அவள் கண்கள் தீப்பற்றி எரிந்தன. கண்கள் வழியாக ஒரு துளி ரத்தம் வழிந்து கைபேசியின் திரை முழுவதையும் நிரப்பியது. அவனது கைபேசி அவனது உள்ளங்கையிலேயே வெடித்து சிதறியது. அடுத்த நாள் காலை அவன் உடல் அதே அறையில் கிடந்தது. அவன் கைபேசியின் உடைந்த பாகங்கள் அவன் கைகளில் இருந்தது. அவன் முகம் வெந்து போனது. அவன் கண்களிலிருந்து இரத்தம் வழிந்திருந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.